நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்திய மண்ணுக்காக, இந்திய போராட்டத்துக்காக, சுதந்திரத்துக்காக பல பேர் பல பாடுகள் பட்டிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு வீரர் தான் பேர்லயே வீரம் பொருந்திய வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை பத்தின சில தகவல்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அவரை பத்தி பள்ளி பாடங்கள்லயும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை இங்க உங்களுக்காக தரும். 1791 வருஷம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட 30வது வயசுல பாளையங்குறிஞ்சியோட அரியணையில ஏறாரு. இதே காலத்துலதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நேரடி ஆட்சி திருநெல்வேலி சீமையிலையும் ஏற்படுது. வரி வசூலிக்கிறதுக்காக கலெக்டர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆங்கிலேய நிர்வாகிகள் நியமிக்கப்படுறாங்க. கம்பெனியோட நிர்வாகிகள் கிட்ட நடந்த கடித பரிமாற்றங்களை பார்க்கும்போது வரி வசூலிக்கிறதுக்கு பாளையக்காரர்களை தடை கற்களா பார்த்தோம், அவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறையும் தெரிஞ்சது. அதுக்கு தோதா அடங்க மறுக்கிற பாளையக்காரர்களையும் அனுசரணையா போற அடிவருடிகளையும் ஒருவருக்கொருவர் மற்றவர்கள் எதிரியாக்குற பிரித்தாளும் சூழ்ச்சிய மேற்கொள்ளறாங்க வெள்ளையர்கள். அடிவருடிகளுக்கு எலும்பு துண்டுகளும் கிளர்ச்சியாளர்களுக்கு தண்டனையும் அதிக வரியும் விதிக்கப்படுது. இப்படிதான் கிளர்ச்சியாளரான கட்டபொம்மனோட பாளையங்குறிஞ்சி பாளையத்தோட சில பகுதிகள் துரோகி எட்டப்பனுக்கு தரப்படுது. அதே மாதிரி வானம் பார்த்த புஞ்சை பூமியான பாளையங்குறிஞ்சி பாளையத்துக்கு ஓரளவுக்கு வருவாய் அளித்து வந்த திருவைகுண்டம், ஆழ்வார் திருநகர் மாதிரியான வளமான பகுதிகளை கம்பெனி தன்னோட நேரடி ஆட்சியின் கீழே கொண்டு வருது. கட்டபொம்மன் முதன்முறையா கப்பம் கட்டாததால நடவடிக்கைகளை எடுத்ததாக சொல்லுச்சு கம்பெனி. சினம் கொண்ட கட்டபொம்மன் இந்த பகுதிகளுக்கு தன்னோட படைகளை அனுப்பி வரி வசூல் செய்யறாரு. தன்னோட ஆட்சியில நிறுவப்பட்ட இடங்கள் எல்லாம் வரி வசூல் அப்படிங்கிற பெயர்ல வெளிப்படையான கொள்ளை நடத்தி வந்த கம்பெனி கட்டபொம்மனோட இந்த நடவடிக்கைய கொள்ளை அப்படின்னு குற்றம் சாட்டுச்சு. இந்த காலகட்டத்துல ராமநாதபுரம், திருநெல்வேலி பகுதிகளுக்கு ஜாக்சன் அப்படிங்கிறவரு கலெக்டரா நியமிக்கப்படுறாரு. ஜாக்சன் துரை அப்படின்னு சொன்னதும் சிவாஜி கணேசன் நடிச்ச கட்டபொம்மன் படத்தோடைய வீர வசனங்களும் காட்சிகளும் உங்களோட கண் முன்னாடி வந்து போகும். வீரம் நிறைந்த தமிழர், திருநெல்வேலியை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட நிஜ வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை தான் பாத்துட்டு இருக்கோம். ராமநாதபுரம், திருநெல்வேலி பகுதிகளுக்கு ஜாக்சன் அப்படிங்கிறவரு கலெக்டரா நியமிக்கப்படுறாரு. அழிவை தேடிக்கொள்ள வேண்டானா 2 நாட்கள்ல ராமநாதபுரத்துல கட்டபொம்மன் தன்னை சந்திக்கணும் அப்படின்னு ஜாக்சன் அனுப்பிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. நாள் குறித்த ஜாக்சனோ கட்டபொம்மனை தன்னோட சுற்றுப்பயணத்துல ஊர் ஊரா அலக்கழிச்சு 23 நாட்கள் கழித்து ராமநாதபுரத்துல சந்திக்கிறாரு. தன்னை அவமானப்படுத்திய ஜாக்சன் குறித்து சென்னை போய் விளக்கம் அளிக்கிறாரு கட்டபொம்மன். ஜாக்சன் மாற்றப்படுறாரு. கட்டபொம்மனோட வீரம் ஏனைய பாளையக்காரர்கள் கிட்ட புகழா பரவுது. இந்த நிலையில புதிய கலெக்டரா லூஷிங்டன் பதவி ஏற்கிறாரு. அதே சமயம் கம்பெனியுடனான கட்டபொம்மனோட முரண்பாடு அரசியல் ரீதியில கூர்மையாகுது. பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு மாபெரும் சவாலா விளங்கி வந்த திப்பு சுல்தான் மே மாதம் 1799 வீர மரணம் எய்தவே கம்பெனியோட பீரங்கிகள் கட்டபொம்மனை நோக்கி திரும்புச்சு. உடனே தன்னை வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு கட்டளையிடுறாரு லூஷிங்டன். முறையான அழைப்பு இல்லாம சந்திக்க இயலாது அப்படின்னு கட்டபொம்மன் மறுக்கிறாரு. போர் தயாரிப்புக்கு போதிய அவகாசம் பெறும் நோக்கத்தோட அப்போ நடந்த கடித போக்குவரத்துல கட்டபொம்மன் நிதானமான போக்கையே கடைபிடிக்கிறாரு. ஆனா கம்பெனியோ அவரோட நடவடிக்கைகளை மட்டும் வைத்து மதிப்பிடுது. நிமிர்ந்து நின்ற கட்டபொம்மன் இறுதியில செப்டம்பர் 1ஆம் தேதி 1799 அன்னைக்கு பேனர்மென் தலைமையில ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிஞ்சிய முற்றுகையிடுது. கடுமையா எதிர்த்து போராடினார் கட்டபொம்மன். கோட்டைக்குள்ள வெள்ளையர்கள் படைகள் நுழைந்ததை அடுத்து அங்கிருந்து வெளியேறி கட்டபொம்மன் புதுக்கோட்டை அரசால பிடித்துக் கொள்ளப்பட்டு கைதாகிறாரு. மரத்தடியில விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி அப்படின்னு வெள்ளையன் குறிப்பிடுறான். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கல, உயிர் பிச்சையும் கேட்கல. ஒரு தேச பக்தனுக்கே உரிய கம்பீரத்தோட, ஆமா, கம்பெனிக்கு எதிராக பாளையங்களை திரட்டினேன், போர் நடத்தினேன், என்ன சுத்தி நின்ற பாளையக்காரர்கள் வெக்கி தலைகுனியும் வண்ணம் முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினாரு கட்டபொம்மன். விசாரணையின் போது கூடியிருந்த பாளையக்காரர்கள் அனைவர் முன்னிலையிலையும் நின்ன கட்டபொம்மன் அவரோட நடத்தை வீரமும் பெருமிதமும் மிக்கதா இருந்துச்சு. தன்னை பிடித்து கொடுக்க தீவிரமா முனைந்த எட்டயபுரம் பாளையக்காரன் மேல, சிவகிரி பாளையக்காரன் மேல இகழ்ச்சியும் வெறுப்பும் நிறைந்த பார்வையை வீசி கொண்டிருந்தாராம். கட்டபொம்மனோட இளவல்களான ஊமத்துரை, சிவத்தையா இவங்களோட பல உறவினர்களும் வீரர்களும் பாளையங்கோட்டை சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க.
தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாகிறத விட பாளையங்குறிஞ்சி கோட்டைய பாதுகாக்கிறதுக்காக போரிட்டு செத்திருக்கலாம் அப்படின்னு கட்டபொம்மன் மனம் நொந்து சொன்னாராம். ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவுக்கிணங்க 1799 வருஷம் அக்டோபர் 19 அன்னைக்கு கட்டபொம்மன் கயத்தார்ல தூக்கிலிடப்பட்டாரு. அடுத்து வந்த சில ஆண்டுகள்ல தென்னிந்திய அளவுல ஆங்கிலேயரை எதிர்த்து பாளையக்காரர்கள் நடத்தின வீரஞ்செறிந்த கிளர்ச்சிக்கு கட்டபொம்மனோட தியாகம் ஒரு முன் அறிவிப்பா இருந்துச்சு. கட்டபொம்மனோட நினைவும் பாஞ்சாலங்குறிஞ்சியோட வீர வரலாறும் மக்கள் மனங்கள்ல இன்னைக்கும் நிலைத்து நிற்குது. சார், இந்த क्वेश्चन சிலபஸ்ல இல்ல சார். அப்படியே எந்த क्वेश्चन? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.